பொதுவாக தற்காப்பு கலைகளில் நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது சுயமான நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம படிப்போம். இப்போ நீங்கள் மீடியா ஓப்பன் பண்ணாலே எப்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணால் செல்ஃப் டிஃபென்ஸ் போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும். ஆனால் அந்த வீடியோக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய டெக்னிக்கெலாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இருக்கணும். ப்ராப்பர் ட்ரைனிங்னா இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம அட்டாக் பண்ண வேகமாக அடித்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம பவர்ஃபுல்லாக அடித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த டிஃபென்ஸை பண்ண முடியும். இப்போ டிஃபென்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் ஒரு பஞ்சோ நம்முடைய பிளாக்கோ நம்மளோட கைகளோ நம்ம ஃபிங்கர்ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு டிஃபென்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஒரு சில வினாடிகள் மட்டுமே பயன்படுத்த முடியும். தொடர்ந்து நம்ம டிஃபென்ஸ் பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு நம்மளை பாதுகாத்துக்கணும்னா ப்ராப்பராக ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டிஃபென்ஸே பண்ண முடியும். ஸ்பீட் இருக்கணும், ஒரு செகண்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பஞ்சுலேயும் பவர் இருக்கணும். இதெல்லாம் எதையுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் நம்ம டிஃபென்ஸ் படிக்கிறதுனால பெருசாக நம்ம பயன்படுத்த முடியாது. சின்ன சின்ன விஷயங்களாக பயன்படுத்தலாம். அதனால் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பண்ணணும்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் சரியான முறையில் நல்லா ட்ரைனிங் எடுத்துங்க, ஹார்ட் ட்ரைனிங் பவர்ஃபுல்லாக ட்ரைனிங் எல்லாம் பண்ணுங்கள். அது பண்ணாமல் டிஃபென்ஸ் பண்ணுறதுனால பெருசாக நம்ம பயன்படுத்த முடியாது. கிக்ஸும் பஞ்சும் பிளாக்ஸும் நம்ம பிடிக்கிற அந்த பிடி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால்